அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலா. இந்த கோடை காலத்தில் நம்ம குழுவான மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 விதமான மில்க் ஷேக் செய்ய போகிறேன். கோகனட் மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், கோவா மில்க் ஷேக், செவ்வாழை மில்க் ஷேக், கேரட் மில்க் ஷேக், வாழைப்பழம் டேட் மில்க் ஷேக். இதுதான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கோகனட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தேங்காயையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காவை மிக்சியில் போட்டு 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் அரைஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்கணும். ஃபஸ்ட்டு பால் திக்கான பால் எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கணும், அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா பால் பிழிஞ்சி திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது திக்கான பால், ஃபஸ்ட்டு பால். இப்போ அடுத்து செகண்ட் பால் மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி பால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். 20 பாதாம் பருப்பு, அதை போட்டுக்கலாம். அடுத்து 20 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை 20 போட்டுக்கலாம். போட்டு தேங்காவோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா திக்காக இந்தளவுக்கு நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிட்டு இந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டையும் போட்டு சர்க்கரை 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் அரைச்சா போதும், ரொம்ப நேரம் அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கோகனட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஹெல்த்தியான கோகனட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோகனட் மில்க் ஷேக். குழந்தைகள் கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சாக்லேட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். 1/2 லிட்ரு பால் எடுத்து காய்ச்சி திக்காக வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுக்கணும் பாலை. மிக்ஸி ஜார் எடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு சாக்லேட் 4 துண்டு போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட் 4 துண்டு போட்டுக்கலாம். அடுத்து பால் வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/2 லிட்ரு பாலையும் ஊற்றணும். ஊற்றிட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் அரையும். நல்லா அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் சாக்லேட் போட்டுக்கலாம் கிளாஸில். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து கோவா மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன்.
நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. கொய்யாப்பழத்தை சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கிளாஸ் பால் ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு குடித்தோம்னா கொய்யா மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா திக்காக வச்சுக்கணும், தண்ணியாக வச்சுக்கூடாது. இப்போது 4 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம கொய்யா மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான கொய்யா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கொய்யா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைகள் கொய்யாப்பழம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. அடுத்து செவ்வாழை மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 2 செவ்வாழை எடுத்து வச்சுருக்கேன், அதை தோல் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் 4 எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பால். வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம் சர்க்கரையும் போட்டுக்கலாம். 1 கிளாஸ் பாலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ அரைச்சாச்சு. கிளாஸ் எடுத்து ஐஸ் க்யூப் போட்டு நம்ம செவ்வாழை மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான செவ்வாழை மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செவ்வாழை மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிளாஸ் குடித்தா போதும். செவ்வாழை மில்க் ஷேக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்து கேரட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பால் 1/4 லிட்ரு எடுத்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுக்கலாம். 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். 3 கேரட்டையும் இதே மாதிரி சீவி வச்சுக்கணும். இந்த மாதிரி சீவிட்டு செய்யும்போது மிக்சியில் சீக்கிரம் அரைஞ்சிரும். இப்போது மிக்சியில் எல்லா கேரட்டையும் சீவன கேரட்டை போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கிளாஸ் பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ கிளாஸில் கேரட் மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூப்பரான கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 4 ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 வாழைப்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். உள்ள விதையை எடுத்துட்டு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ண வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து பேரிச்சம்பழம், அடுத்து பாதாம் பருப்பை போட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கிளாஸ் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ கிளாஸ் எடுத்து நம்ம பனானா டேட்ஸ் மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம்.
பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான பனானா டேட்ஸ் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இந்த 6 வகையான மில்க் ஷேக்கையும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.